சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவுகள் வெளியிடப்பட்டதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமையாக கோர முடியாது என உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு வழங்கக் கோரிய தமிழக பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவர் துரை சண்முகம் மணிகண்டனின் மனுவானது தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவுகள் வெளியிடப்பட்டதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமை கோர முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்க கோரிய தமிழக பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பெரியசாமி, நவீன், தினகரன் ஆகிய ரவுடிகள் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து சமூக ஊடகங்களில் பதிவுகள் வெளியிட்டதால் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என பாஜக கட்சியின் ஓபிசி பிரிவு துணைத் தலைவர் பதவி வகிக்கும் துரை சண்முக மணிகண்டன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் இது சம்பந்தமாக நடத்திய விசாரணையில் மிரட்டல் விடுத்ததாக மனுதாரர் கூறும் 3 நபர்களும் அவர்களது நண்பர்கள் என்பதும் ஆந்திர மாநிலத்தில் நடத்தி வரும் குவாரி தொழில் பரிவர்த்தனையாக 3 பேரும் மனுதாரர் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியுள்ளது தெரிய வந்துள்ளதாகவும் இந்த பணத்தை கொடுக்காமல் தப்பியதற்காக அரசியல் லாபம் தேடும் நோக்கில் பாதுகாப்பு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி பாதுகாப்பு ஆய்வு குழு மனுதாரருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என கூறியுள்ள நிலையில் சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவு வெளியிட்டதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமையாக கோர முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.